வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோவில் முத்துர் அம்மன் என்ற துர்க்கை அம்மன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா கருங்குளம் முத்தூர் குளம். இந்த குளத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த துர்க்கை அம்மன் இருக்குது. என்ன வேண்டிட்டு வந்தாலும் சரி நிறைவேறும். கொடுக்காத கடன்காரங்க கூட நம்ம வராத கடன் கூட திருப்பி வந்துடுது. ஸோ இவருடைய வாழ்க்கையில் வந்து குடும்ப விருத்தி அடைஞ்சது, ஸோ பல பிரச்சனைகள் வந்தது, எல்லாமே நம்ம தான் வந்து கூட வந்து இருக்கிறாங்க, சால்வ் பண்ணியிருக்காங்க. மனுஷன் எந்தெந்த இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அதெல்லாம் அனுபவித்து கெட்டு நொந்து போய்தான் கடைசியில் குலதெய்வத்திட்ட வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1860 இந்த கோயில் ஸ்தலமாகி வந்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய இந்த துர்க்கை அம்மன் வந்து சேட்டூர் சிவகரி மகாராஜாவுடைய பொண்ணு. இந்த அம்மாவுக்கு பேர் தான் துர்க்கை அம்மன்னு பேர் வச்சு இந்த அம்மா இங்கே வந்து அந்த இது வந்து அம்மா இருக்க வந்து படிக்கட்டு, இதுலேருந்து அப்படி கீழே போகலாம். அப்போ வந்து யாருக்காவது கஷ்டம், இதை கல்யாணம் காட்சி பண்ணுறோம், கையில் காசு இல்லை அப்படிங்கும்போது இந்த அம்மனை வந்து தரிசிப்போங்க. இந்த அம்மனை தரிசித்து வரும்போது அவங்களோட கஷ்டத்தை சொல்லிவிட்டு முன்னாடி இருந்து அந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பணம் இருக்கும். இந்த அம்மா வந்து வாசப்படியில் பணம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய கல்யாண காட்சி இதுவாக இருந்தாலும் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வட்டியும் முதலுமா பண்ணாலும் வச்சுருவாங்க. வச்சுட்டு இவங்க போய் சுற்றிட்டு வர்றதுக்குள்ள அங்கே பணம் இருக்காரு. அந்த மாதிரி இந்த அம்மா குட்கள் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலர் இன்னும் அந்த அம்மா எப்படி பணம் கொடுக்கும், எங்கேருந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே மரத்து மேலே ஏறி நின்று ஒரு 2-3 பேர் ஏறி நின்று ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணும்போது அந்த நேரம் வந்து பாலம் கட்டு ஒருத்த வந்திருக்காங்க. அந்தவங்க இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன உடனே இவங்க அப்போ உள்ளதான் பணம் நிறையா இருக்குது. அப்போ நம்ம இந்த அம்மாவை தள்ளி ஒதுக்கி வச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்து சிலையை போய் இது பண்ணியிருக்காங்க. அந்த சிலை வந்து விழுந்துருச்சு. கீழே விழுந்து 3 துண்டாயிடுச்சு. முழங்கால் கீழே, இடுப்பு கீழே 3 துண்டாயிடுச்சு. அந்த 3 துண்டான உடனே இவங்க விழுகுல எதுவும் இல்லை. இருக்கிற பாத்திரம் பண்ண எல்லாத்துக்கிட்டே இவங்க எல்லாம் போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கற்பூரசாமி வந்து அங்கே இருக்கார், காவல் தெய்வம் அங்கே இருக்கார். இந்த பக்கம் மடசாமி இருக்கார், இந்த பக்கம் வந்து இல்லப்பன் இருக்கார். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க அங்கே அந்த எரிகையை விட்டு தாண்டதுக்குள்ள அவங்க எல்லாம் அடித்து கீழே தள்ளி பொருளை பூரா அடிச்சுக்காங்க. இவங்க கீழே விழுந்தவங்க வந்து அங்கே கீழே விழுந்த உடனே அப்படியே கல்லாயிட்டாங்க. அவங்க இவங்க நம்ம முன்னெல்லாம் வந்து துணிஞ்சு வைக்கிறாங்கன்னா நாங்கள் முதுகுல இருந்து வைக்கிறோம். அந்த கல்லில் இந்த 3 இதை உடஞ்ச உடனே அதை வச்சு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னா அப்போ இருக்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக ஒரு விக்கிரம் அடித்து அவங்க இதாக இங்கே இருக்கவங்க இதாக இருக்கவங்க புது விக்கிரம் இதை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவை வெளியே தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த வெளியே தூக்கி வைக்கும்போது அதனுடைய பவர் அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. இந்த அம்மா வந்தவுடனே அந்த அம்மா அங்கே போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் சில பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, நமக்கு கொடுத்துவான தெய்வத்தை கொண்டு வெளியே வச்சுட்டு இதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணாங்க, அந்த 3 வந்து ஜாயின் பண்ணி இங்கே வச்சிட்டாங்க. அதான் இந்த அம்மா. இவங்க தான் பூர்வீகமே இந்த அம்மா தான். இந்த அம்மா அங்கே கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதான் இந்த கோயில் வரலாறு. ஆனால் இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் கொடுத்து வாங்கணும்.
தெய்வத்தை யாரும் நேரில் பார்க்கல. ஆனால் போய் நம்மளுடைய கஷ்டம்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு உதவிட்டு இருந்தவங்க. இன்றைக்கி நடக்குது. ஆனால் வர்றவங்களுக்கு நல்ல சௌகரியத்தையும் நல்ல வசதியும் பண்ணி கொடுக்குது. பூஜைகள் தான் எங்கள் பூசாரி இங்கே ஊருக்குள்ளே தான் இருக்கார். அவர்கள் பெரும்பாலும் வெள்ளி செவ்வாய்க்கு வருவார். அடுத்து என்ன மாதிரி முக்கியமான திருவிழா வந்துச்சுன்னா வருவாங்க. அது இல்லாமல் வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர், மதுரை, மெட்ராஸு, விழுப்புரம் அங்கெல்லாம் வர்றாங்க நிறையா பேர். அப்போ வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இது பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த விவசாயிகள் இந்த சரௌண்டிங்கில் இருக்க விவசாயிகள் எல்லாமே அவங்களுக்கு பணம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை வேண்டுவாங்க. ஸோ வேண்டிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போவாங்க. எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி வேறு ஆள் வருவாங்க சாமி கும்பிட வரும்போது அந்த பேப்பரில் இருக்க படிச்சுட்டு வேண்டுதல அந்த இடத்துல பணத்தை வச்சுருவாங்க. அவங்களுடைய தேவைகள் அந்த பணம் பெற்றவர் அவங்களுடைய பிஸ்னஸ் விவசாயம் செழித்த பிறகு வட்டி முதலுமாக கொடுத்துருவாங்க. ஸோ இது அம்மனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்து வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு துடியான தெய்வம். இதுக்கு முன்னாடி என்னோட கணவர் தொழில் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தொழில் தொடங்குறாங்க. நல்லா போய்கிட்டு இருக்கு. குழந்தைங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கும். எங்கள் சொந்த ஊர் ராஜபாளையத்து பக்கம் இடையான்குளம்னு ஒரு ஊர். ராசிபாளையத்துக்கும் சிறுத்தூருக்கும் இடையில எங்கள் முன்னோர்கள் எங்கள் குலதெய்வத்தை சொல்லவே இல்லை, காட்டாமையே போயிட்டாங்க. நான் எங்கே போய் ஒரு சிறு இந்த கிளிச்சோசியம் பார்த்தாலும் கூட உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நானும் சிலர்கிட்ட எங்கே இருக்குன்னு ரொம்ப நாளாக விசாரித்தேன். எனக்கும் இப்போ 65 வயசு ஆகுது. ரொம்ப நாளாக விசாரிச்சுன்னு தெரியல. பிறகு ஒரு ஆள் ஒரு டீ கடையில் ஒரு பையன், உங்களுக்கு எங்கே உள்ளது குலதெய்வம், எந்த குலதெய்வம் அப்படின்னா, எனக்கு குலதெய்வம் தெரியாதப்பா, கருப்பசாமின்னு சொல்கிறாங்க, எங்கன்னு தெரியல. எங்களுக்கு பூரியம் வடுகவட்டியம், சொந்த ஊர் வடுகவட்டி. எங்கள் முன்னோர்களுக்கு அவங்க இங்கே வந்திருக்காங்க. இடையாங்குளத்துக்கு இங்கே போயிருக்கேன். குலதெய்வத்தை காட்டினதே இல்லை. ஆனால் எங்கள் குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த குலதெய்வம். நான் நான் இந்த குலதெய்வம் எங்கள் தெய்வம் அப்படின்னு தெரியாததுக்கு முன்னாடியே இதை பரவலாக இங்கே இந்த மாதிரி முத்தார் அம்மன் கோயில் இருக்குது. அந்த காலத்தில் இந்த குளமெல்லாம் அப்போ அரசர்கள் மன்னர்கள் காலத்தில் குளம் மழை ஏகப்பட்ட மழை பெரிய மழையாக பெஞ்சு இதாக இருக்குது. இந்த குளம் உடையக்கூடிய தருவாயில் இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த அம்மா தான் ஆத்தா, முத்தாரம்மா ஆத்தா மனுஷ உருவத்தில் நான் அந்த குளம் இந்தட்டிக்கும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் மன்னர்கிட்ட சொல்லி ஆளுங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கு ஆத்தா. ஆத்தா சொல்லவும் மன்னர்கிட்ட போய் முறையிட்டிருக்காரு இந்த வந்தவர். அவங்க மன்னர்கள் அந்த காலத்தில் பார்த்தாங்களா, இவன் போனால் தானே குளம் உடையும், இவன் போகாமல் இருந்தால் குளம் உடையாதில்ல, அப்போ இவனை காலி பண்ணிடுவோமோ அப்படின்னு காலி பண்ணாங்களா அல்லது அங்கேயே தங்க வச்சுட்டாங்களான்னு தெரியாது. வரலை, குளமும் உடையலை. அப்படி சக்தி வாய்ந்த அம்மான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் அம்மாவை நான் நேராக தரிசனம் பண்ணியிருக்கேன். இன்னுமே தான் எனக்கு ஆத்தா ஒரு நல்ல வழியை காட்டுவா. நானும் கெட்டு நொந்து போய்தான் வந்திருக்கேன். ரொம்ப மனுஷன் எந்தெந்த இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அதெல்லாம் அனுபவித்து கெட்டு நொந்து போய்தான் கடைசியில் குலதெய்வத்திட்ட வந்திருக்கேன். இனிமேல் எனக்கு ஆத்தா தான் காப்பாற்றணும், என் பிள்ளைகளும் என்னையும் ஆத்தா தான் காப்பாற்றணும். மண்டபத்தை கட்டுற பாக்கியம் நமக்கு கிடச்சிருந்தது. அதிலேருந்து சாமியோட அருள் நமக்கு நல்லா இருக்குது. இந்த சாமி எல்லாருமே முன்னோர்கள் கும்பிட்டவர்கள் பூராமே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நானும் அதே மாதிரி கும்பிட்டு வரேன். மாந்தவழி வந்துடுவேன். வந்ததுலேருந்து சிறப்பாக இருக்குது. குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குது.
மாதிரி பணம் எனக்கு சாமி எனக்கு இன்னைக்கு கல்யாணத்துக்கு வேணும் 1 லட்சம் வேணும் 2 லட்சம் வேணும் வட்டி இல்லாமல் தருவோம்னு சொல்லி கேட்டு வருங்களாம். அந்த வார்த்தை கரெக்டாக கொடுப்பாலாம், கொடுக்குறதுல கரெக்டு. அதே மாதிரி வாங்குறதுலையும் வள்ளல், வாங்காமல் விட மாட்டேன். அதை கொடுத்தா வட்டியோட வட்டியோட கொண்டாந்து வைப்பாங்களாம், வட்டி இல்லைன்னா வட்டி இல்லாமல் முதல்ல கொண்டாந்து வைப்பாங்களாம். அதை பார்த்துக்கிட்டு இருந்து இன்றைக்கி என்னடா செய்யுது இப்படி செய்யுது இந்த அம்மா அப்படின்னு எப்படி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்குறாங்களே ரூபா கொடுத்து வாங்குதில்ல, நம்ம அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்து ஒரு பணம் வரதில்லைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாப்பிள்ளையா. அந்த ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து வச்சுருக்கு பணத்தை வச்சுட்டு பட்டு பாவாடை சட்டை கட்டி வந்து குழந்த மாதிரி வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போகுதான். சின்ன பிள்ளை மாதிரி எப்படியே உள்ளே போயிட்டான். அவ்வளவு எங்கள் அம்மா சொல்லுவா, அதை எனக்கு தெரியும். அவங்க தாய் ஈஸ்வரி கேட்குறவரை உங்களுக்கு என்னன்னாலும் கேளுங்க, அவள் கொடுப்பா. என்ன அப்படி குடுக்கல் வாங்கல்காரி அவள் வந்து. நடந்திருக்கு, அது வருவோம் நினச்சது நடந்திருக்கு. கஷ்டம்னு வந்தோம்னா அளவு தெரியாமல் இருக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு நாங்கள் வண்டி கட்டி அந்த காலத்துலேருந்து கோயிலுக்கு தான் வருவோம். சில கல்யாணம், சில இடங்கள் வாங்குறது இதுகளுக்கு வந்து வேண்டுதல் செய்வாங்க. அப்புறம் அது நடக்கும். இந்த கல்யாண விஷயம் இல்லை, குழந்தை வர நிறையா கொடுக்கும். நாங்களும் இந்த கோயிலில் பிறந்து வளர்ந்ததுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பணம் கொடுத்து அம்மன் உதவிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் என்னால் பார்த்த கிடையாது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு சொல்லி வந்து அம்மனை வேண்டுனா கொடுக்காத கடன்காரங்க கூட நம்ம வராத கடன் கூட திருப்பி வந்துடுது. அந்த காலத்தில் அம்மன் வந்து நேரடியாக கொடுத்துருக்கா. இப்போ வராத கடனை எப்படி நமக்கு வந்து சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கா. அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நேரிலே பேசுகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கடன் தொல்லையே இருக்காது. அம்மனை வணங்குனா பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெலாம் போகிறாங்க திருப்பதிக்கு. ஆனால் நம்மக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லி வருந்தி நின்னா உடனே பைசா கொடுக்க சாமி முத்தூர் அம்மன், துர்க்கை அம்மன். இது வரைக்கும் ஒரு இயற்கையான இடத்துல அம்மன் அமைஞ்சிருக்கான். அதே மாதிரி வந்தால் இங்கே நல்ல மன நிம்மதி கிடைக்கும். என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு என்கிட்ட கையில் 5 பைசா கிடையாது. என் பொண்ணு எப்படிடான்ட்டு வந்து செத்தோட அங்கே வந்து மனம் உட்காந்து வேண்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டிய அளவு பணம் வந்துருச்சு. எனக்கு கொடுக்காத நண்பர்கள் பூரா பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால் என் பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமாக நடத்தினேன். முத்திரமாட்ட வேண்டிக்கிட்டேன். வந்து பிள்ளைகளோடு வந்து முத்திரமுகலில் வந்து சாமியும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண நடந்துங்க. நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருக்குது. ஆனால் எந்த கஷ்டம்னாலும் தீர்த்து கொடுப்பாங்க. இல்லை அதான் இங்கே வந்து ஜெயம்ட்டா நல்லா இருக்கும். இதுவும் குலதெய்வங்களா? குலதெய்வம் எங்கள் பெரிய பாட்டன் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். மாதத்தில் பௌர்ணமிக்கு வந்து சாமி கும்பிட்டு எல்லா மக்களையும் அன்னதானம் பண்ணிவிட்டு நாங்கள் சென்னை அண்ணன் இருக்காரு, அவரெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு போவோம். நல்லா ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன். நைட்டில் இருந்தாலும் இருட்டாக சரி, பாம்பு நாஞ்சி பண்ணலாம், ஒன்றுமே செய்யாது. பயங்கிறதே கிடையாது. இந்த கோயில் வந்தால் காட்டுக்குள்ளே இருக்குது. இது அற்புதமான தெய்வம். அது கூடவே பின்னாடி வரும் போனோம்னா. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த அம்மனுக்கு காவலாக இருக்கும். இங்கே வந்துட்டு போகிற மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்துக்கிட்டு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன். உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன். உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாகி விடுகிறேன்.